நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கைக்கு அயோத்தி ராமர் கோயில் சான்றாக இருக்கிறது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு நேற்று இரவு உரையாற்றினார். அப்போது நாட்டில் 80 கோடி மக்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இலவச உணவு தானியத்தை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார். வரலாற்றிலேயே மிகப்பெரிய பொதுநல திட்டமாக இது இருக்கும் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோயிலின் கட்டுமானம் என்பது நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு பிறகு தொடங்கியதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், தற்போது பிரம்மாண்டமாக நிற்கும் அயோத்தி ராமர் கோயில் மக்களின் நம்பிக்கைக்கும் நீதித்துறை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கும் சான்றாக இருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விண்வெளி பயணம் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்த குடியரசுத் தலைவர், நமது விளையாட்டு வீரர்கள் வரவிருக்கும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மிகச்சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்துவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.